மகன் மகள், ஒரு மகள் ஒரு மகன் இருவரும் பிறந்த பிறகு என்னுடைய மனைவி என்னோடு சேர்ந்து விட்டாள். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக கண்ணை இமை எப்படி காக்கிறது அதை போட்டு நடத்துவது. ஆமாம், இன்று அதிக நேரம் கடந்து விட்டது. என்னுடைய காவலை காணவே என்ன மன்னாதி மன்னா, மக்கள் போற்றும் தலைவா, காவலர் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. ஆமாம், ஏடா இவ்வளவு காலத்தாமதம்? ஏங்க உங்களை பார்க்கதாங்க வீட்டுல புறப்பட்டேன். புறப்படும் போதே வீட்டுல இருந்து கிளம்போதே எனக்கு பசி அதிகமாகி போச்சு. பசியா? ஏண்டா பசி ஒரு மனிதனுக்கு வருவது இயல்பு. ஆமாங்க, பசி அது வீட்டுக்கு போய் பார்த்தா என் சம்சார சாணி போட்டு சாணி வார போட்டான். சாணிய போட்டு வீட்டுக்கு சாணி தெளிச்சுட்டு கொட்டா சாணி வர போயிட்டான். விளக்கம் தேவை, விளக்கம் தேவை. சரியா? அவதான் இல்லையா, எங்க அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லலான்னு பார்த்தா அந்த கண்ணி தேதன் நொல்ல கண்ணி பக்கத்து வீட்டுக்கு வெத்தலை பார்க்க போட்டான். என்னடே, ஒரு பெற்றெடுத்த தாயை பார்த்து நொல்ல கண்ணின்ற வயசாகி போச்சுல, கண்ணு தெரியல. அம்மா இருந்தா தானே வீட்டுல அடங்கினா தானே தடவிக்கினே போய் வெத்தலை பார்க்க வாங்க போச்சு. ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல. அந்த நேரம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஏகாலி வீடு. ஏகாலி வீடு அவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு கேட்ட உடனே கொட்டா சாணி வர எங்க சம்சார வீட்டுக்கு வந்து வீட்டுல நுழைஞ்சு கூழ் பண்ணல கையை விட்டு கொஞ்சம் கூழ் அள்ளி ஏகாலி விட்டு போட்டுட்டு மறுபடியும் கொட்டா சாணி வர கிளப்பிட்டான். பிறகு எனக்கு 3 வயசுல ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கு, சின்ன கை குழந்தை. என் பொண்ணு என் சம்சாரத்தை பார்த்து அம்மா அம்மா இவனுக்கு ஆய் வருதுமான்னு சொல்லிட்டு குழந்தை சொன்னான். ஐயோ பாவம், சின்ன குழந்தையாச்சா? சின்ன குழந்தை என்ன பண்ணா, அப்படி வாசலுக்கு உட்காரு கொட்டா சாணி வாரிட்டு வந்து இதை வாரி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி என் சம்சாரம் போயிட்டா. சம்சாரம் போன உடனே வெத்தலை பாக்கு வாங்க போனேன். கண் தெரியலாமா வீட்டுக்கு வந்தாங்க. உங்க தாய் வந்தாங்க. வாசல்ல வழியா வீட்டுல நுழையும் போது பார்த்தா என் பொண்ணு வாசல்ல குத்து குத்தா வச்சுட்டு இருந்தது. ஐயோ, அத பார்த்ததுமே எங்க அம்மா கோவம் வந்துருச்சு. என்னடா இது, ஏகாலோட வந்தாங்க, வந்தவங்க கூழ் போட்டு போனா கேள்வி வரைக்கும் விக்கிற விலை என்ன விலை விக்குது, கூழ் படைஞ்ச வாசல் வெளில கூழ் சிந்தி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசு கூப்பாடுல போட்டாங்க. அவங்கதான் கண் தெரியாதா? ஆமாண்டா. அந்த நேரம் என்ன பாக்கிறதுக்கு எங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. மாமனார் வந்து மாப்பிள்ள நடந்து வந்த களைப்பு அதிகமா போச்சு, எனக்கு பசி தாங்கல, முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போட சொல்லு, அப்புறம் வந்த கதையை சொல்ல எங்க மாமனார் சொன்னாரு. எங்க அம்மா கூட்ட என் மாமா கிராமத்துல காலையில கூழ் தான் இருக்கும், இருக்கிற கூட கொஞ்சம் காசு கூட அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடல எங்க அம்மா சொன்னேன். எங்க அம்மா நேரம் உள்ள போனாங்க, கூழ் பண்ண கைய விட்டாங்க, கொஞ்சம் கூழ் அடி போட்டு கரைச்சாங்க, ஒரு சொன்ன எங்க மாமனார் கொடுத்தாங்க. சாப்பிட்டாரு. சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சம்பவம் போச்சு அவருக்கு. என்னடா இது, சின்ன வயசு கூழ் சாப்பிட்டு இருக்கிறேன், இப்ப கூழ் சாப்பிட்டதே இல்ல, கம்பங்களை விட கம கமகன்னு வாசனை இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. நினைச்சுக்கிறேன் மாப்பிள்ள இன்னும் ஒரு சோம்பு கூழ் கச்சா சொல்லு மீண்டும் கேட்கிறாரு. ருசி அதிகமா போச்சு. ரெண்டாவது கச்சை கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஒட்டு தினமால உட்காந்தாரு. இந்த நேரம் கொட்டா சாணி வரப்போன என் சம்சார வீட்டுக்கு வந்து வாசல குழந்தை வெளிக்கிறது இருக்குது, இத வாரி கொட்டணும்னு சொல்லி வாசலுக்கா குனிஞ்சு பார்த்தா சுத்தமா நாய் நக்கன மாதிரி வச்சுக்குது. தெரியல. ஆமாண்டா. உடனே எங்க அம்மா கூப்பிட்டு அத்தாத்தா இந்த குழந்தை வெளிக்கிறது என்ன ஆச்சுன்னு கேட்டா. அப்பதான் எங்க அம்மாவுக்கு புரிஞ்சுது, அடி பாவிய பொண்ணு அங்க வெளிக்கிறது ஏகாலோட வந்தாங்களே, வந்தவங்களுக்கு கூழ் போட்டுக்கணே, கூழ் பாலத்தை கொஞ்சம் கூழ் அள்ளி போட்டு கரைச்சி வாசல் கிடந்துன்னு சொல்லிட்டு இந்த வயசு கூப்பான்ல போட்டேன். அந்த நேரம் உன்னை பாக்குறதுக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்தாரு, தாங்களை சொன்னாரு, ஒரு சொம்பு கூழ் கரைச்சி கொடுத்தேன், இதுமாதிரி கூழ் சாப்பிட்டதே இல்ல, கம்பம் கூட கம்ம வாசனை இருக்குது, இன்னும் குளிர் கட்டார். ரெண்டாவது கரைச்சி கொடுத்தேன், அதையும் சாப்பிட்டு களைப்பில ஓட்டு திரும்ப உட்கார்ந்து இருக்காரு பாரு அப்படி திருப்பி காமிச்சா இத கேட்க மாமனாருக்கு பின்னால் சாரியா போகுது. ஏண்டா அதான் கேட்டாருதா பார்த்தேன், பொட்டு செலவு போட்டு சொல்லிட்டு நேரா மேல்மருவத்தூர் ஆஸ்பத்திரி சேர்த்து அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு ஓட்டு ஓடியாரு. ஏண்டா காலத்தாமதான் கட்டி பாட்டு விடுறா. ஏண்டா இந்த விஜயபுரி நாட்டிலே எனக்கு மழை செல்வங்க இருக்காங்க. ஆமாண்டா, ஆஸ்திக்கு ஒண்ணு, அந்தஸ்துக்கு ஒண்ணு. ஆமாண்டா, மூத்த மகன் பெயர் விஜயன். விஜயன்டா. இரண்டாவது மகள் பேரு நீலாம்பரி. இருவரும் வெளிநாடு சென்றிருக்கார்கள். பெரிய பெரிய பட்டப்படி படித்திருக்காங்க. அதனால் நாளைக்கு வருதாக செய்தி. பார்க்கலாம். புறப்பட்டு ஓடி வாங்க.
தவழும் நிலவா தங்கரதும் கரகு பதித்த மணிமதும் உயிர்கள் பாடும் கலை கூடும் அரசாங்கம் உயிர்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் வலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே காற்றில் மிதக்கும் வலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறியேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஓ வணக்கம் 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 புலவர்கள் பாட்டாலும் பைந்தமிழ் ஏட்டாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு அப்படி ஒரு நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த விஜயபுரி நாடு இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்ம மன்னனுக்கும் மகனாக விஜயன் விஜயன் விஜய் என்ற பெயரோடு அயல் நாடு சென்றேன் பட்டங்களை வைந்தேன் இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கோ ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை நீலாம்பரி இருவரும் சின்ன சிறு வயதில் அயல்நாடு சென்றோம் பட்டங்கள் முடித்தோம் இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும் எனக்காக என்னுடைய தந்தை வழி மீது விடுவித்து காத்து கொண்டிருப்பா தங்கையை பார்க்க வேண்டும் என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நான் இல்லை தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நான் இல்லை தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நான் இல்லை தீவனத்தியாய் வருவார் என் தாகும் தீர்த்து மகிழ்வார் வருவான் என் தாகம் தீர்த்தி மகிழ்வான் தீவனத்தியாய் வருவார் என் தாகும் தீர்த்து மகிழ்வார் தன்னல்ல புரிவாய் தன்னலம் காப்பார் தனியிலே வல்லம் சேர்த்திடுவான் தன்னல்ல புரிவாய் தன்னலம் காப்பார் தனியிலே வல்லம் சேர்த்திடுவார் அந்த தாயில்லாமல் நான் இல்லை தூய நிலவாய் மிதப்பார் தன் தோளிலே என்னை சுமப்பார் தூய நிலவாய் உதிப்பாய் நம்மை தோளிலே சுமப்பாய் தூய நில
நிலவாய் மிதப்பார் தன் தோளிலே என்னை சுமப்பார் தன்மையில்லாமல் நான் மிதித்தானோ தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையில மன கனிந்திடுவார் அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆதியந்தமும் அவள்தான் என்னையாலும் கலதேவி இவள்தான். ஆதியந்தமும் அவள்தான் என்னையாலும் கலதேவி இவள்தான். அதன் மத்தை அடிப்பான் ஆற்றலை கொடுப்பார் அதன் மத்தை அழிப்பார் ஆற்றலை கொடுப்பார் அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தாயே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை. பலே 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 பலே. ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் என் அன்பு தங்கை நீலாம்பரை காண வேண்டும். தங்கா நீலா பசமுள்ள பாண்டியரி பசிக்கட்டும் பாவலரி ஆடே ஒரு மேலை போடட்டுமா பூனை இசை பூனை ஒரு பாலும் போடட்டுமா பாண்டியரி பட்டுக்கட்டும் பாவலரி ஆட இளையாரே ஒரு மேலே போடட்டுமா பூனை இதுதான் விஜயபுரி நாடு. விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மனுக்கு மகளாக பிறந்து நீலாம்பரி பெயர் பெற்று எந்த ஒரு குறைமையில வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டம் ஓட்டிருக்க தங்கச்சி. அண்ணா என் உயிரே நீதானம்மா. அப்படியா? இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வரேன். ஏன்னா நாம் சின்ன வயதுல இருந்து தாய் நாட்டை விட்டு அயல்நாடு சென்றோம். பட்டங்கள் விடுத்து விட்டோம். இந்த தாயகம் திரும்பி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் என் அன்பு தங்கை
எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டி இருக்குமா? எப்படி தெரியுமா தங்கச்சி? மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும். வெள்ளக்கல்லி மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. பலே பலே பலே. தங்கச்சி மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும். வெள்ளக்கல்லு மூக்கத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. தெற்கால ஓடுற காவேரி வந்து சந்தங்கள் பாடட்டுமே. ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலைய துடிக்கமா. குமரியாம் ஆராத குழந்தையாம் அன்பான தங்கச்சிக்கு தாளாட்டுவேன், நெஞ்சில் நீராட்டுவேன். ஆமாமா அம்மானி குழந்தையாம் ஆராத குழந்தையாம் அன்பான தங்கச்சிக்கு தாளாட்டுவேன், நெஞ்சில் நீராட்டுவேன். முத்தான பொல்லாக்கி தாதோரம் கூத்தாட பொன்னான லோலாக்கி பூ போட்டு தாட்ட நச்சி போட்டு நீயோடு நீ வாழணும். நித்த நித்த நல்வாழ்த்து நான் கூறணும். அது மட்டுமா செவ்வானு குலுங்கிட சீரெல்லாம் வழங்கிட சிங்கார பந்தலில கல்யாணமாம், தங்க கல்யாணமாம். உனக்குதான் உனக்குதான் கல்யாணம், உனக்குதான் உனக்குதான். செவ்வானு குலுங்கிட சீரெல்லாம் வழங்கிட சிங்கார பந்தலில கல்யாணமாம், தங்க கல்யாணமாம். மத்தாப்பு பூவானும் பூ போட்டு தாளாட்ட மாப்பிள்ள பெண்ணோந்தா வந்தாச்சி ரோட்டோரம். பட்டுத்தான் கூறாத பூங்காத்துதான் கண்ணு படுமா வந்து உருப்பாத்துதான். நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டியிருக்கேன். இருந்தாலும் நம்முடைய தந்தை நம்ம காத்து இருப்பாரு. தந்தை பார்க்க வேண்டாப்பா. இன்றைய மகளும் மகனும் காயகத்துவதாக சரி வாழ்க 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 வாழ்க. மனதுக்கு அளவற்ற சந்தோஷம். என்னடா சின்னத்துல வயதிலிருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வளர்த்துட்டீங்க. சின்னத்துல வயது உங்களுக்கு பிறந்தது. உங்களை பார்க்கும்போது என் மனதுக்கு எப்படி சொல்லுமா? எப்படி இருக்கு? நானே அப்பா நீ செல்வம்
அப்பா நானே அப்பா நீ பெற்ற இளமரி. நீதானே அப்பா வேறேது மகன். நான் தானே அப்பா நீ பெற்ற செல்வம் நானே அப்பா நீ பெற்ற செல்வம். இல்லை என்றால் வேறேது உலகம். அவள் தந்த முதலில் ஆசைகள் கோடி அழகாக பிறந்தோம் உனக்கே செல்வம் நான். தூதப்படி தேடி பாதம் உங்கள் வழி மீது பாதப்படி தேடி மாங்கல்யம் தவழும் மகராஜன் வதனும் வேறென்ன வேண்டும் பாதப்படி தேடி பாதம் உங்கள் வழி மீது தவறாலே போதும் பாதப்படி தேடி அன்பு செல்வங்க பொற்பாதம் தொட்டு வணங்குகிறோம். நீடுடி காலமாக நீடுடி வாழ்க. விஜயா, உடைய தாய் இருந்த பிறகு ஆமாம்பா. உங்கள் இருவரையும் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கண்ணை இமை எப்படி காக்கிறது அதை போன்று வளர்த்து வந்து விட்டேன். ஆமாம், எனக்கு ஒரு முக்கியமான கடமை ஒன்று கருத்தில் கொண்டிருக்கிறது. தந்தையே, நாங்கள் தாய் முகத்தை பார்த்ததே கிடையாது. ஆமா உங்கள் முகத்தைத்தான் பார்த்திருக்கின்றோம். ஆமாம். இதனால் வரையிலும் உடைய வார்த்தையை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாது. அப்படியா? சொல்லுங்கப்பா. இருவர் வாங்க இங்க. அயல்நாடு சென்றீங்களே, ஆமா. பட்ட படிப்பை அனைத்தையும் படித்து முடித்து விட்டீர்களா? நான் படித்த கல்லூரியில் என்னுடைய அன்பு மகன் இதெல்லாம் இப்ப கேட்கறது நேரமா? மக்கள் ஆவலை எதிர்பார்க்கறாங்க, சந்தோஷம் எதிர்பார்க்கறாங்க. அதனால போதா கலை நிகழ்ச்சியா ஆ,